வா பிரைஸ் தலார் ஸ்ருதி சாரு ஏன் சர்ச்சுக்கோ வரல சண்டே ஸ்கூலுக்கோ வரல அவன் வீடு பக்கத்துல தானே அங்க போய் பார்த்துட்டு போனான். ஓகே சாருமதி என்னப்பா உடம்பு சரியில்லையா ரொம்ப டல்லா இருக்க? உனக்கு தெரியாதா நேற்று ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா 2 பேர் பைக்கில் வந்து ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. நானும் தடுமாறி கீழே வந்துட்டேன். நல்ல வேலை காயம் இல்லை, ஆனால் ரொம்ப தலைவலிக்குது. பாய் இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீமதி மோனிகா என்னை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்டி ரோட்ல ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு போவியா? இப்போ ஃபோன் போச்சா? 20,000 ரூபாய் போச்சு. அதுவே யோசிச்சுட்டு இருக்காத. எங்க ஆன்ட்டி 5 மணிக்கு வாசல்ல பேருக்க வந்தாங்களாம். 2 பேர் பைக்ல வந்து 10 பவுண்ட் செயினை அடிச்சிட்டு போயிட்டாங்களாம். ஐயோ, அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அளவே இல்லாம போதே. அது சரி ஸ்ருதி, சார்லஸ் அங்கிள் இந்தோனேஷியாவில இருந்து நேத்து வந்துட்டாராமே, இப்பதானே வேலைக்குன்னு போனாரு. ஆமா தினமும் பூகம்பம் வருதான். அங்க ஜனங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சி வாழறாங்களாம். அதனால தப்பிச்சா போதும்னு வந்துட்டு. அங்க மட்டுமா பூகம்பம்? எல்லா இடத்துலயும் தான் வருதே. சாவுக்கு பயந்தே வந்துட்டாரா? 6லேயும் சாவு 100லேயும் சாவு. எங்க வீட்டு பக்கத்துல 15 வயசு பையனுக்கு 2 நாள் முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூல செத்து போயிட்டான். அவனுக்கு லட்சக்கணக்கு மேல செலவு பண்ணாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப எல்லாம் 5 பேர்ல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கு, சின்ன பசங்களுக்கு கூட கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர்ல செத்து போயிடுறாங்க. போன மாசம் 15ஆம் தேதி 43 ராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டத்தை விடு, அதனால இந்தியா பாகிஸ்தான் சண்டையே வரப்போதான். அவ்வளவுதான். இப்பவே தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, பஞ்சமும் பட்னியும் தான். ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நோய் நொடி பூகம்பம் போர் சோறுன்னு பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிச்சு, பயமும் வந்துடுச்சு. லேட்டஸ்டா ஏதாவது சொல்லுங்க. லேட்டஸ்டா நியூஸ் சொல்லட்டுமா? ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு. பிரியா, நான் லேட்டஸ்ட் நியூஸ் தான கேட்டேன். நீ வெரி 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 ஓல்ட் நியூஸா சொல்ற. நான் கேட்டதுல இதுதான் ஓல்ட் நியூஸ். ஹலோ, இதுவரை பேசிட்டே இருந்தோமே, இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி இருந்துச்சா? இல்லடா, அதுக்கு ஏசு வரத்துக்கு முன்னாடி 7 அடையாளங்க தீவிரமா நடக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் தான் கிறிஸ்துன்னு. சிலர் கடைசி நாட்கள்ல எழும்புவாங்களாம். யுத்த செய்தியை கேட்பீங்களாம். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சம், கொள்ள நோய், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் நடக்குமா. அக்கிரமம் மிகுதியா இருக்கும், அன்பு யார்கிட்டயும் இருக்காதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோமே, அதெல்லாம் உலகத்தின் முடிவுல வந்திருக்கோன்னு அலாரம் அடிச்சு நமக்கு சொல்லுது. நீ சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லலாம். மோனிகா, இந்த கிறிஸ்தவங்களுக்கு இதே வேலை தானா? எப்ப பார்த்தாலும் இயேசு வராருன்னு தெரு தெருவா கத்திக்கிட்டு இருக்காங்களே. நீ சும்மா இரு. உண்மையாவே இயேசு வரப்போறாரு போல. அப்பனா நீ ஏன் உட்காந்து இவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் கேளு, நான் கிளம்புறேன். நீ சொல்லுப்பா. பைபிள்ல போட்டாபடி என்ன இயேசு சொன்னபடி என்ன நடந்தது? நான் சொல்றேன். 1, ஜனங்களை ஏமாத்த நான் தான் கிறிஸ்துன்னு வெளிநாட்டுல நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. 2, யுத்த செய்தியும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இயேசு சொன்ன யுத்தம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா இஸ்ரேல் யுத்தம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டு இது தடுக்க முடியாதுன்னு இங்கிலாந்து பத்திரிகையில செய்தி வந்துருச்சு. 3, ஜனத்துக்கு விரோதமா ஜனம். அதான்ப்பா இனவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, மத வெறி, நிறவெறியில எவ்வளவு கிறிஸ்தவங்க அழியிறாங்க. கிறிஸ்தவங்களை இந்துக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. முஸ்லிம்ஸ்லாம் குண்டு போட்டே ஜனங்களை கொல்றாங்க. கண்டினியூ பண்ணுங்க. 4, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். எல்லா நாடும் தங்கள் நாட்டுடைய வலிமையை காட்ட மற்ற நாடுகளோட போட்டி போடுறாங்க. அணு ஆயுதங்களை தயாரிச்சு பயமுத்துறாங்க. 5, பஞ்சம். ஒவ்வொரு நாட்டிலையும் 50 லட்சம் பிள்ளைகள் ஊட்டச்சத்து குறைபாடுல சாகுதுங்க. வளரும் நாட்டிலேயே 78 கோடி மக்கள் கடுமையான பட்டினியில இருக்காங்க. சோமாலியா, எத்தியோப்பியால மண்ணை தண்ணியில கரைச்சு தோசை போல சுட்டு அதை தான் சாப்பிடுறாங்க. 6, கொள்ளை நோய். அம்மை நோயால 30 கோடி மக்களும், டிபில 4லிருந்து 10 கோடி மக்களும், எய்ட்ஸ் போன்ற 3 கோடி மக்களும், பறவை காய்ச்சல், சிக்கன் குனியாவில் 5 கோடி மக்களும் செத்துருக்காங்களாமா. வெளிப்படுத்துதல் 6:8ல துஷ்ட மிருகத்தினால் கொலை செய்யப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அதான் HIV, இபோலா, நிப்பா வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் போன்ற வியாதியெல்லாம் குரங்கு, பன்றி, வவ்வால் இது மூலம் தான் வருதான். இந்த நோய்க்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிக்க முடியலையா. 7, பூமி அதிர்ச்சி. முன்ன இந்த அளவு பூகம்பம் ஏற்பட்டு இருக்கா?
பூகம்பம் ஏற்படாத நாடும் இல்ல நானும் இல்ல. லட்சோபலட்ச பேரு பூகம்பத்துல செத்துருக்காங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. இயேசு சொன்னதெல்லாம் தீவிரமா நடக்குதா? இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அது சரி, கிறிஸ்துவ நாடெல்லாம் இயேசு வருகிற பத்தி சொல்ற மாதிரியே தெரியல. யார் சொன்னா? 25 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அவேர்னஸ் வந்துச்சு. அங்க யூத்ஸ் எல்லாம் அவங்க டிஷர்ட்ல இன் கேஸ் ஆஃப் ராப்சர் திஸ் டிஷர்ட் வில் பி எம்டின்னு போட்டிருப்பாங்களாம். அதாவது இயேசு வந்தா நான் போயிடுவேன், இந்த டிஷர்ட் எம்டி ஆயிடும்னு அர்த்தமா. கார் கண்ணாடியில எல்லாம் கூட இன் கேஸ் ஆஃப் ராப்சர் திஸ் கார் டிரைவர் வில் பி மிஸ்ஸிங்னு போட்டிருப்பாங்களாம். அப்படின்னா இயேசு வந்தா நான் போயிடுவேன், இந்த கார் மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தமா. இப்போ கூட பிளேன் ஓட்டுற பைலட்டு விசுவாசியா இருந்தா ஒரு ரட்சிக்கப்படாத அவிசுவாசியா தான் அசிஸ்டன்ட் பைலட்டா போடுவாங்களாம். அங்க இருந்து நிறைய ஊழியக்காரங்க மிஷினரிங்க அவங்களுடைய சொத்து சொகம் பணம் எல்லாம் செலவழிச்சிட்டு நிறைய நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களாம். ஒரு கூட்டம் ஜனம் நிர்விசாரமா இருந்தா கூட நிறைய பேர் ரொம்ப விழிப்பாதான் இருக்காங்க. ஓ அப்படியா? இது மட்டும் நடக்கல. கடைசி நாட்கள் சூரியன் கருப்பா மாறும், சந்திரன் ரத்த சிவப்பா மாறும், நட்சத்திரங்கள் பூமியில விழும்புன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆமா, நான் கூட படிச்சிருக்கேன். சூரியன் கால்வாசி கருப்பாயிடுச்சுன்னு, சந்திர கிரகணம் ரத்த சிவப்பா மாறிடுச்சுன்னு, எரிக்கால்கள் பூமியில விழுந்துகிட்டே இருக்குதுன்னு நான் கூட படிச்சிருக்கேன். உண்மையாவே இயேசு வரப்போறாரு போல. ஆமா, டவுட்டே இல்ல. பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அதுல இயேசு வந்த பிறகு அந்தி கிறிஸ்து வருவான், முத்திரை போடுவான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ யாரும் ஆராதிக்க கூடாதுன்னு கண்காணிப்பான்னு போட்டிருக்கு. ஆமா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. RFID, MNIC கார்டு, பயோசிப்பு எல்லாமே பல நாடுகளுக்கு நடைமுறையில வந்துருச்சா. தீவிரவாதம், கடத்தல், கொலை, கொள்ளை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கட்டாயம் தேவைன்னு பல நாடுகள் இதை வரவேற்குது. இந்த அந்தி கிறிஸ்து காலத்துல சிலை மனுஷனை கொல்லும்னு வெளிப்படுத்துறது சொல்லப்பட்டிருக்கு. சவுதி அரேபியால சோஃபியான் என்ற சிலிகான் சிலை, அதான் ரோபோட்டை மேல பேட்டி எடுத்தாங்களாமே. நீ மனுஷனை கொல்லுவியான்னு கேட்டதுக்கு அதுக்கு அது நான் கொல்லுவேன்னா சொல்லலையா, கொல்ல மாட்டேன்னு சொல்லலையா, அது மனுஷன் நடந்துக்கிறது பொறுத்துன்னு சொல்லிச்சா. நிறைய ரோபோக்கள் ஆய்வுக்கு வந்துடுச்சு. நிறைய துபாயில போலீஸா நிறைய ரோபோக்கள், ராணுவத்துல போலீஸ் ரோபோக்கள் பிரிவு அமைக்க போறாங்களா. இன்னும் இயேசு சீக்கிரமா வரப்போறாருன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அதை பத்தி பேச இப்போ டைம் இல்லை. எனக்கு வீட்டுல தேடுவாங்கப்பா. பாய். இந்தியால கூட சீக்கிரமா வரப்போகுதுன்னு நியூஸ்ல சொன்னாங்க. இந்த ஆதாரமே போதும். நான் சாரு வீட்டுக்கு வந்தது இந்த ஆதாரமே போதும். நான் சாருவோட வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சு. உண்மையாவே இயேசு உண்மையாவே இயேசு வரப்போறாரு போல. இயேசுதான் உண்மையான தெய்வம்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த அறிவுக்கு தப்பி நான் ஆண்டவருடைய வருகையில போக நான் என்ன செய்யணும்? சாரோட நீயும் சண்டே ஸ்கூலுக்கு வா, கூட உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா. தேவனை நேசிக்காதபடி மாய வலைய அதான் Facebook, WhatsApp, Twitter, YouTube, ஆடை அலங்காரம்னு உலகத்து பிள்ளைகளை போல நானும் நிறைய தேவனுடைய பிள்ளைகளும் நேரத்தை வீண் பண்றோம். நாங்களும் தான் போன்ல ஏசப்பாக்கு கொடுக்குற நேரத்தை விட போன்ல தான் அதிக நேரத்தை செலவு பண்றோம். ஆமா, ஏசப்பா இப்ப வந்தா கூட நம்ம எல்லாருமே கைவிடு தான் போடுவோம். இனிமேட்டாச்சு உலகத்துக்கு நண்பர்களுக்கு நம்மளுடைய நேரத்தை வீண் பண்ண மாட்டோம்னு தீர்மானம் பண்ணி சாத்தானுடைய திட்டத்தை முறியடிச்சு நம்மளுடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? நம் தேவனை சந்திக்க ஆயத்தமாம் தூத சேனை கூட்டத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தமாம் தேவனை சந்திக்க ஆயத்தமாம் வருவேன் என்று சொன்னவர் அதி சீக்கிரம் வருவார். காலங்கள் கடந்தோடு
பணத்தும் பணமும் பரமனை சந்திக்க உதவிடாது. உலக சிநேகமும் அந்நிய அன்பும் தேவனை நமக்கு பகையாக்குமே. தேவனை நமக்கு பகையாக்குமே. வருவேன் என்று சொன்னவர் அதி சீக்கிரம் வருவார். காலங்கள் கடந்தோடுதே, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதே. வேதத்தை தியானித்து ஜெபத்தில் தரித்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டார். பரிசுத்தவான்களோடு பிள்ளைகள் நாமும் பூரணமாகி சந்திப்போமே. தேவனை தைரியமாய் சந்திப்போமே. வருவேன் என்று சொன்னவர் அதி சீக்கிரம் வருவார். காலங்கள் கடந்தோடுதே, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதே.